வெல்கம் டு தமிழ் உயிரியல் 12ஆம் வகுப்பு தாவரவியல் பாடம் 2 பாரம்பரிய மரபியல். இந்த லெசன்ல என்ன சொல்றாங்கன்னா, மரபியல்ங்கிறது என்னன்னா, இப்ப ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு அந்த மூதாதையரோட பண்புகள் அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படுறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மரபியல்னு சொல்லுவோம். இது எல்லா உயிரினங்கள்டையும் நடக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு நிகழ்வு. அந்த ஜீன் டிஎன்ஏன்னு சொல்றோம் இல்லையா, அதுங்கதான் என்ன பண்ணுது, அந்த பண்புகளை ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடந்து எடுத்துட்டு போகுது. ஓகேவா? இந்த லெசன்ல நமக்கு அதை பத்தி தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, மரபியல். பாரம்பரியத்தின் அறிவியல். பாரம்பரிய பண்புகள் எவ்விதம் பெற்றோர்களிடமிருந்து சந்ததிகளுக்கு கடத்துகிறது என்னும் செயல்முறையை எடுத்துரைக்கும் உயிர் அறிவியலின் ஒரு பிரிவாக மரபியல் திகழ்கிறது. இந்த மரபியல்ங்கிற அந்த முதல் அந்த வார்த்தையை நமக்கு சொன்னது யாருன்னா டபிள்யூ பேட்சன். எந்த வருஷம்னா 1906 அதை சொல்லியிருக்கிறாரு. இந்த மரபியல்ல ஒரு 4 முக்கிய துணை பிரிவுகள் சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, ஊடு கடத்தல் இல்லைன்னா பாரம்பரிய மரபியல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மரபணுக்கள் எப்படி பெற்றோர்கிட்ட இருந்து அடுத்த தலைமுறைக்கு போகுதுங்கிறத சொல்றதுதான் என்னன்னா பாரம்பரிய மரபியல். அடுத்தது மூலக்கூறு மரபியல். மூலக்கூறு மரபியல்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ அதுல உள்ள புரதங்கள் அதை பத்தி எல்லாம் சொல்றதுதான் என்னன்னா மூலக்கூறு மரபியல். அடுத்தது உயிரி தொகை மரபியல். இதுல என்ன பண்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷன்ல அதுங்களுக்குள்ள அந்த பாப்புலேஷனுக்குள்ள பண்புகளை மரபணுக்கள் மூலமா விளக்குறதா என்ன சொல்றாங்கன்னா உயிரி தொகை மரபியல்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, எண்ணிக்கை சார் மரபியல். இதுல பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஒரு உயிரினங்கள்ல பாத்தீங்கன்னா அதனுடைய உயரம், எடை, தோல் நிறம் அதெல்லாம் வச்சு சொல்றதுதான். இது எப்படி தீர்மானிக்கப்படும்னா, மரபணுக்களும் பிளஸ் சுற்றுச்சூழலும் சேர்ந்தா ஒரு உயிரினத்துல ஏற்படக்கூடிய மாறுபாடுகளை தான் எண்ணிக்கை சார் மரபியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து வாங்க, பாரம்பரியமும் வேறுபாடுகளும். மரபியல் என்பது பாரம்பரியம் மற்றும் வேறுபாடுகள் பற்றி அறியும் போர் அறிவியல் என்று வரையறுக்கப்படுகிறது. இது உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். அடுத்தது பாருங்க, பாரம்பரியம்ங்கிறது என்னது, பெற்றோரோட பண்புகள் என்ன பண்ணணும், சந்ததிக்கு கடத்தப்படுறதுதான் பாரம்பரியம். அடுத்தது வேறுபாடு. வேறுபாடுங்கிறது கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ற ஒரு உயிரினங்கள்ட்ட, பாலின இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய உயிரினங்கள்ட்ட கண்டிப்பா என்ன இருக்கும்னா வேறுபாடு இருக்கும். இப்போ ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க 3 குழந்தைகள் இருக்குன்னா 3ம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. அதுல ஆண் பெண் இருக்கும், பிளட் குரூப் வேற மாதிரி இருக்கும், நிறங்கள் வேற மாதிரி இருக்கும், உயரங்கள் வேற மாதிரி இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவோம்னா வேரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், வேறுபாடுன்னு சொல்லுவோம். இயல்பான ஒத்த இனத்தொகையில் உள்ள உயிரினங்களின் அல்லது அவற்றின் சிற்றினங்களின் பண்புகளுக்கு இடையே காணப்படும் வித்தியாசமே வேறுபாடு எனப்படுகிறது. அதுல 2 வேறுபாடு சொல்றாங்க, தொடர்ச்சியற்ற வேறுபாடு, தொடர்ச்சியான வேறுபாடு. அந்த வேரியேஷனுங்கிறது கண்டினியூவா ஒரே மாதிரி வந்துகிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீட்டுல அப்பா அம்மா உயரமா இருக்காங்கன்னா அவங்க பசங்களும் உயரமாவே இருக்கலாம், அந்த பசங்களுக்கு பார்க்கக்கூடிய குழந்தைங்களும் உயரமா இருக்கலாம், அடுத்த தலைமுறையும் உயரமாவே இருக்கலாம். புரியுதுங்களா? இப்ப இந்த மாதிரி ஒரு சில வேறுபாடுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. எங்க வீட்டுல எல்லாருமே நாங்க உயரமா தான் இருப்போம், எல்லாருமே நாங்க வெள்ளையா தான் இருப்போம், ஃபேட்டா தான் இருப்போம் அப்படின்லாம் ஒரு சில பண்புகள் இருக்கு. அது தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். தொடர்ச்சி அற்ற வேறுபாடு அப்படின்னா, அப்பா அம்மாவுக்கு பிளட் குரூப் பிடிக்கும், நமக்கு ஒண்ணு இருக்கும், நம்ம பசங்களுக்கு ஒரு பிளட் குரூப் பிடிக்கும், பிளட் குரூப் எல்லாம் மாறிக்கிட்டே போகும். அதே மாதிரி ஐ கலர் இருக்கு பாருங்க, அது மாறும். அதாவது முடி இருக்கு இல்லையா, அது மாறும். கையில உள்ள கை ரேகைகள் இருக்கு, அதெல்லாம் மாறும். அதெல்லாம் தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்ல தொடர்ச்சியற்ற வேறுபாடுகளுக்கு நமக்கு பிளான்ஸ் தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதுல பாருங்க, ஒரு உயிரின தொகையில் சில பண்புகளில் குறிப்பிட்ட அளவு வேறுபாடுகள் காணப்படுகின்றன. எடுத்துக்காட்டு, பிரைமூலான ஒரு தாவரம் கொடுத்துருக்காங்க. அந்த தாவரத்துல சூலகத்தண்டோட நீளம் கொடுத்துருக்கலாம். ஒரு ஜென்ரேஷன்ல அது நீளமா இருந்திருக்கலாம், ஒரு ஜென்ரேஷன்ல குட்டையா இருந்திருக்கலாம். இன்னொன்னு தோட்ட பட்டாணி செடி, ஒரு ஜென்ரேஷன்ல பாருங்க செடி நெட்டையா இருக்கும், இன்னொரு ஜென்ரேஷன்ல குட்டையா இருக்கலாம். அப்படின்னு தொடர்ச்சியற்ற மாறி 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 வந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? இந்த தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள் எதனால பாதிக்கப்படுறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, சூழ்நிலை காரணிகளால் என்ன பண்றது கிடையாது, பாதிக்கப்படுறது கிடையாது. அதே மாதிரி இதுக்கு இன்னொரு பேர் பண்புசார் பாரம்பரியமாதல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வாங்க, தொடர்ச்சியான வேறுபாடுகள். இதுல பாருங்க, இவ்வேறுபாடுகள் சூழ்நிலை மற்றும் மரபு காரணிகளின் கூட்டு விளைவுகளால் தீர்மானிக்கப்படுவதாக இருக்கலாம். ஓர் உயிரின தொகையில் பெரும்பாலான பண்புகள் முழுவதுமாக தரம் பிரிக்கப்பட்டு ஒரு நிலையில் இருந்து மற்றொரு நிலை வரை எவ்வித தடையுமின்றி வெளிப்படுத்தப்படுகிறது. புறத்தோற்ற பண்புகளின் பாரம்பரியம் பல மரபணுக்கள் மற்றும் சூழ்நிலை காரணிகளின் கூட்டுச்செயல் விளைவுகளால் இது தீர்மானிக்கப்படுகிறது. இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, பல மரபணுக்கள் மற்றும் சூழ்நிலை காரணிகளால் தீர்மானிக்கப்படுகிறது. அது சூழ்நிலை காரணிகளால்
தீர்மானிக்கப்படுறது கிடையாது. இன்னொன்னு பாருங்க, இது எண்ணிக்கைசார் பாரம்பரியமாதல் அப்படின்னு இன்னொரு பேர் சொல்றாங்க. எடுத்துக்காட்டு மனிதனின் உயரம், தோல் நிறம் இதெல்லாம் அடுத்தடுத்து தொடர்ந்தா என்ன பண்ணிட்டே இருக்கலாம், ஒரே மாதிரி வந்துகிட்டே இருக்கலாம். அடுத்தது பாருங்க, வேறுபாடுகளின் முக்கியத்துவம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, சில உயிரிகளில் காணப்படும் வேறுபாடுகள் போராடி வாழ்தலில் சிறந்த உயிரியாக மாறுவதன் அடிப்படையில் அமைகின்றன. அதாவது இந்த இடத்துல பாருங்க, வேறுபாடுகள் வந்து எதுக்குன்னா போராடி வாழறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்கன்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த வேரியேஷன் வேறுபாடுகள் வர்றதுனாலதான் உயிரினங்கள் என்ன பண்ணுதா, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் வாழ அதுங்களை கத்துக்குது. அடுத்தது, மாறும் சூழ்நிலைக்கு ஏற்ப தம்மை தகவமைத்துக் கொள்ள உதவுகிறது. இப்ப நமக்கு கிளைமேட்டிக் கண்டிஷன் ஒரே மாதிரியா இருக்கு. திடீர்னு பனிக்காலம் வருது, அடுத்து வெயில் வருது, அடுத்து மழை வருது. இன்னும் பனி பிரதேசம் எல்லாம் பாத்தீங்கன்னா பனி புயல் எல்லாம் வீச ஆரம்பிக்கும். அப்ப அங்க உள்ள உயிரினங்கள் என்ன பண்ணும்னா அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தங்களோட உடம்ப என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், மாத்திக்கிட்டே இருக்கும். ஓகேவா. அடுத்தது, மாத்திக்கிட்டே இருக்கும்னா உடம்ப மாத்தாது, அதுக்கு ஏத்த மாதிரி அது வாழ கத்துக்கும். இப்ப பனிக்கரடிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த அதிக பனிப்பொழிவப்ப என்ன பண்ணும்னா உறக்க நிலைக்கு போயிடும். அடுத்தது பாருங்க, இது இயற்கை தேர்வுக்கான மரபியல் பண்புகளை வழங்குகிறது. அடுத்தது, மேம்படுத்தப்பட்ட உற்பத்தி, விரைவான வளர்ச்சி, அதிக நோய் எதிர்ப்பு தன்மை மற்றும் குறைவான முதலீடு கொண்ட தாவரங்களை பயிர்பெருக்க உற்பத்தியாளர்கள் உருவாக்குவதற்கு வேறுபாடுகள் துணை புரிகின்றன. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸுக்கு சொல்லும் போது, தாவரங்களுக்கு சொல்லும் போது, அந்த தாவரங்கள்ல வேரியேஷன் இருக்கும் போது அது என்ன செய்யும், வேகமா வளரும், அதிகப்படியான ஈல்ட கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். ஓகேவா. அடுத்தது, பரிணாமத்தின் மூலங்களாக வேறுபாடுகள் அமைகின்றன. ஒரு பரிணாமம் வந்து நமக்கு வளர்ச்சி அடைஞ்சுட்டே போகுதுன்னா அதுக்கு மெயின் காரணமே யாருன்னா இந்த வேறுபாடுகள் தான். தொடர்ச்சியான வேறுபாடு, தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள்லாம் சொல்றோம் இல்லையா, அதுதான்.